வீடு எல்லாம் முடிந்த மயான அமைதி. படுத்த படுக்கையாயிருந்த அம்மா நாற்காலியில் அமர்ந்து இன்னும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். கொல்லி வைத்து விட்டு திரும்பியதற்கடையாளமாய் மொட்டை அடித்து தினேஷ் சோபாவில் அமர்ந்து வீட்டின் கான்கிரீட் தளத்தை இலக்கில்லாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாதவனாய் வெளியே வெற்று பார்வையாய் பார்த்தான். அப்பா சாவு அவனுக்கு பெரிய இடி. அவனுக்கு மட்டுமா? குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் ஊருக்கும். தணிகாச்சலம் சாக வேண்டிய வயதில்லை. 50 இருந்தாலும் 40 தோற்றம். உற்சாகமான ஆள். எதற்கும் கவலைப்படாத மனுஷன். வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்து வாய்பவர். தணிகாச்சலம் எழுத்தர் வேலைக்கு கார் என்பது கனவு. ஆனால் மனிதன் அதையும் வாங்கி அனுபவித்தார். சொந்த வீடு, மாடியில் வாடகை வருமானம். ஒரு பையன் டாக்டர் படிப்பு, இன்னொருவன் பொறியியல், இன்னொருவன் 2 வருடத்தில் இருவருமே கை நிறைய சம்பாதிப்பவர்கள். எப்படிப்பா இது சாத்தியம்? விபரம் புரிந்த கணேஷ் அவரையே கேட்டிருக்கிறான். நல்ல மனசு. அவர் 2 வாக்கியத்தில் பதில் சொல்லி இருக்கிறார். புரியலை. தம்பி, நம்ம யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டாம். நல்லதையே நினை, அதையே செய். பின்னால் உனக்கு அதுவே இரட்டிப்பாய் திரும்பும். வாழ்க்கை நல்லபடியாய் அமையும். கணேஷுக்கு புரிந்ததும் புரியாததும் மாதிரி இருந்தது. காரும் வீடும் கடன்தான் என்றாலும் அது மாதாந்திர வருவாயில் கஷ்டமில்லாமல் பிடிபடும் கடன். தினேஷுக்கு அப்பா ஒரு விசித்திரம். அவர் சாமி கும்பிடாத மனுஷன். அம்மாவுக்காக உடன் போவார். சுற்றுலா சென்றால் சுற்றி பார்ப்பார். கல் தச்சர்களின் கலை உள்ளம் கைவண்ணத்தை ரசிப்பார். சாமி இருக்கு, அதை வணங்குற எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டாலும் அதை வெறுக்கிறேன். அதுதான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் வேறுபாடாய் சண்டை. அதை சாடும்போது நான் சாமியையே சாட வேண்டியிருக்கு. இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. விக்கிரகம் வெற்றிடங்களை பார்த்து கையில் கன்னத்தில் போட்டுக்க வேண்டியதில்லை. யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் என்னை உலகத்தில் நல்லா வையின்னு நினச்சிப்போ. அதுவே உண்மையான பக்தி சொல்வார். நியாயம்தானே தம்பி? இந்த கோவில்களை அரசர்கள் ஏன் கட்டினாங்க தெரியுமா? மக்களுக்கு வேலை கொடுக்க. அது மட்டுமில்லை, படை பொக்கிஷங்களை பாதுகாக்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு குளம். ஏன்? கோயில் கட்டுமான பணிக்கு தண்ணீர் தேவைக்கு குளம். அதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் குளம். இன்னைக்கு சீரும் சிறப்புமாய் இருக்கிற இந்த கோயில் சிலை நாளைக்கு சீந்துவாரில்லாமல் போகலாம். அதற்கு உதாரணம் நிறைய பாழடைந்த கோவில்கள். வீரபாண்டியன் வழிபட்ட விக்கிரகங்கள் இன்றைக்கு திருச்செந்தூர் கோவிலில் கேட்பாரற்று கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கு. செஞ்சிக்கோட்டை சாமி வெறும் சிலையா நிற்குது. அன்னைய காலகட்டம் எவ்வளவு சீரும் சிறப்பமாய் கொண்டாடி இருக்கும். அன்னைக்கு இருந்த சாமி சக்தி இன்னைக்கு காணாம போக காரணம் கடவுள் இல்லை. கொண்டாடினால் கோயில் சாமி, இல்லைன்னா கூடாரம் வெறும் சிலை. அது எந்த சாமியாய் இருந்தாலும் இதுதான் நியதி. அப்பா வாழ்க்கை எங்கும் பூமலர். அப்படித்தான் சொல்வார். அப்பா அம்மாவை காதலித்து திருமணம் முடித்தவர். காதலும் அவருக்கு கைவசம். அதிலும் கொஞ்சம் புரட்சி, துணிச்சல். பெண் மூத்தவள். வயதில் சிறுத்தவளை முடி என்று எவர் சொல்லியும் கேட்கவில்லை. என்னை விட என் பெண்ஜாதி மூத்தவள் என்று எந்த சபையினாலும் சங்கடமில்லாமல் சொல்வார். அம்மாதான் சங்கடப்படுவாள். ஆண் வயசு குறைஞ்ச பெண்ணை திருமணம் செய்யலாம், பெண் செய்யக்கூடாதோ? நான் அவளை கட்டளை. அவள்தான் என்னை திருமணம் முடிச்சாள். இப்போ உங்க கணக்கு உலக நடப்பு சரியா? திரும்பி கேட்பார். யார் என்ன பதில் சொல்ல முடியும்? யோ, நான் மட்டும் இந்த காரியத்தை செய்யல. எனக்கு முன்னாடி மகாத்மா காந்தி தாத்தா செஞ்சிருக்கிறாரு. இன்னும் ஆங்கில எழுத்தாளர்கள் நிறைய பேர். நான் அவங்க காத்துல கிடந்த தூசு. தணிகாச்சலம் மனைவிக்கு நல்ல கணவனாகவே விளங்கினார். யாருமில்லா சமயம் இல்லை. கவனிக்காத நேரம் அவளிடம் செல்ல கொஞ்சல், குளவல், உரசல், கிள்ளல், முத்தம் என்று நிறைய. இன்னும் சொல்லப்போனால் அம்மா படுத்த படுகை ஆன பிறகு நிறைய. அவள் வாழ்க்கையின் பிடிப்பு தளர்ந்து மனம் ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காக உற்சாகம் அது. அவர் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா. முகம் கோணாதவர். பிள்ளைகளை தொட்டு அடிக்காமல் தவறு செய்தால் கண்களாய் கடுக்கி கனிவாய் சொல்லி தடுத்து நல்ல அப்பா. வாழ்வில் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தூக்கு போட்டு? வயிற்று வலி இல்லை. தீராமலேயே துன்புறுத்தும் உள்நோய் எதுவும் இல்லை. 50 வயதென்றாலும்
25 வயது இளைஞவனாய் மாறாத உடம்பு. எங்கேயும் சதை தொங்கல் கிடையாது. ஒருத்தன் சாலை நடுவில் கழுத்தில் துண்டு போட்டு முறுக்கி கடன் கேட்கும் நிலை இல்லை. கடனே பிடிக்காது. ஏன் சாவு? என்ன கஷ்டம்? எதற்கு இந்த முடிவு? துக்கத்திற்கு வந்த எத்தனையோ பேர்கள் இவனை மட்டுமில்லாமல் தினேஷ் அம்மாவை துளைத்து துளைத்து கேட்டுவிட்டார்கள். தெரியலையே. கதறி கோவென்று ஒப்பாரி வைப்பதைத் தவிர வேறொன்றும் முடியாத நிலை. அதிலும் அம்மா பாவம். 1.5 வருடங்களாக படுத்த படுக்கை. என்ன நோயோ, தீராத சிகிச்சை. அப்பா மனைவியை ஒரு குழந்தையாய் நேசித்து தூக்கி தோழியாய் பாவித்து ஆறுதல் சொல்வதும் தாதியாய் மருந்து கொடுப்பதும் வலி உள்ள முழங்கால் முட்டிக்கு தைலம் தடவி பணிவிடைகள் புரிவதும் ஒரு தாயாலும் முடியாது. ஏன் எவராலும் முடியாது. வேதவள்ளி கொடுத்து வைத்தவள். ஏங்க, எதுக்குங்க இப்படி ஒரு முடிவு? நான் என்னங்க பாவம் பண்ணேன்? பிள்ளைங்க என்ன தவறு செஞ்சாங்க? அம்மா கதறிய கதறல் கோரம். இனி அம்மாவுக்கு பணிவீடுகள் செய்ய அப்பாவை போல் யார்? கவலைப்படாதேடா செல்லம். எல்லா நோயும் தீரக்கூடியது. நான் சரிப்படுத்துகிறேன். எத்தனை செலவானாலும் சரி. என்னையே அடகு வச்சு முடிப்பேன். அனைத்து ஆறுதல் சொல்ல அவருக்கு இணை அவர். அப்பா அப்பா ஏன் இந்த முடிவு? கணேஷ் மனசு கதற எழுந்து போய் எதிரிருந்த அறையில் அமர்ந்தான். அது அப்பா அறை. அம்மா படுக்கையில் விழாதவரை அவர்கள் படுக்கை அறையாய் இருந்தது. அவள் படுத்து காற்றோட்டத்திற்காக வராண்டருக்கு வந்த பிறகு அப்பாவுக்கும் தம்பிக்கும் படுக்கை அறை ஆயிற்று. கட்டிலில் தினேஷ் தணிகாச்சலம் படுத்து கொள்வார்கள். அந்த அறையில் கட்டிலில் ஒரு பீரோ, அப்புறம் லாப்டில் அவர் பெட்டி. அது சூட்கேஸ். அப்பா வேலைக்கு போன போது முதலில் வாங்கியது. அந்த பெட்டி என்றைக்குமே திறப்புதான். பண வைப்பு, வரவு செலவெல்லாம் அதில்தான். ஆனாலும் பூட்டு திறப்பு கிடையாது. பூட்டு இல்லாமல் இல்லை, பூட்டுவதும் கிடையாது. அம்மா அப்பா பிள்ளைங்க ஏன் பூட்டணும்? ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கை இல்லாத என்ன வாழ்க்கை? யார் பணம் சில்லறை எடுத்தாலும் அப்பா நான் இவ்வளவு எடுத்தேன், நான் அவ்வளவு எடுத்தேன் சொன்னால் போதும். அப்படியே சொல்லாமல் மறந்து போனாலும் அது பெரிய குற்றம் கிடையாது. அத்தியாவசியத்துக்கு தான் எடுத்திருக்கணும். மறப்பு மனித ஜகஜம். சுலபமாக எடுத்துக்கொள்வார். அதேபோல் அனாவசியமாக யாரும் அதில் காசு பணம் எடுப்பது கிடையாது. எடுத்தாலும் சொல்லிவிடுவார்கள். அப்புறம் எதற்கு பூட்டு? அந்த பெட்டியில் பணம் காசு மட்டும் கிடையாது. வங்கி பாஸ் புத்தகம், முக்கிய தாஸ்தாவேஜுகள் மற்றும் வருஷத்து டைரி. அப்பா அலுவலகத்தில் கொடுக்கும் அந்த டைரியை யாருக்கும் கொடுக்க மாட்டார். தான் உபயோகப்படுத்துவார். முக்கிய குறிப்புகள் எழுதுவார். சமயத்தில் புது கவிதைகள் கிறுக்குவார். கற்பனைகள் நன்றாக இருக்கும். பத்திரிகைகளுக்கும் எழுதி போட்டு பிரசுரமாகி இருக்கிறது. அப்பா அதில் ஏதாவது எழுதி இருப்பாரோ? இவனுக்கு சற்றென்று மனசுக்குள் பொறி தட்டியது. எழுந்து எடுத்தான். கட்டிலில் வைத்து திறந்தான். பச்சை நிற டைரி. எடுக்கும் போதே அப்பாவின் மனசை போல் மெத்தென்று இருந்தது. பிரித்தான். ஒவ்வொரு ஏடுகளாக புரட்டினான். பக்கங்களில் ஏதோ கணக்குகள், சில புது கவிதைகள், குறிப்புகள். நேற்றைய தேதியில் அடர்த்தியான எழுத்துக்களுக்கு பிறகு எழுத்துக்கள் இல்லை. என்ன எழுதியிருக்கிறார்? கண்களை ஒட்டினான். அன்பு மகனுக்கு அப்பா எழுதும் கடைசி கடிதம். முதல் வரியே இவனுக்காக எழுதியது போல் தூக்கி வாரி போட்டது. படபடப்பும் பரபரப்புமாக தொடர்ந்தான். இதை எப்போதாவது படிப்பாய் என்ற நோக்கத்தோடே எழுதுகிறேன். தம்பி, அம்மா படுத்து படுக்கையான பிறகு எங்களுக்குள் உறவில்லை. என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த ஏக்கத்தின் தாக்கம் என்னை விட்டு போகவில்லை. இதை என் பெண் நண்பி ஒருத்தி கண்டு கொண்டாள். எங்கள் நட்பின் ஆழம் இறுக்கம் எனக்கு எப்படி உதவுவதென்று யோசிக்கையில் நண்பர்களுக்குள் காசு பணம் கொடுத்து உதவுவது போல கற்பனை கொடுத்து உதவினால் என்ன என்று தோன்றியிருக்கிறது. தீர யோசித்து அதை என்னிடம் சொன்னாள். எனக்கு அதிர்ச்சி. எங்களுக்குள் ஏகப்பட்ட வாக்குவாதம். இறுதியில் அவள் ஜெயித்தாள். அவளுக்கு கணவன், குழந்தைகள் உண்டு. எங்கள் உறவு எவருக்கும் தெரியாமல் ஜாக்கிரதையாக இருந்தோம். விதி
கர்ப்பமாகிவிட்டாள். வெளியில் தெரியாமல் கலைக்க எங்களுக்குள் ஏகப்பட்ட நடவடிக்கை. ஏன், கணவன் மேல் பகையை போட்டு மருத்துவமனையில் போய் சுத்தம் செய்ய வகை இல்லை. காரணம், அவன் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவன். மாத்திரைகள், பப்பாளி பழங்கள் எல்லாம் அது அசைத்து கொடுக்கவில்லை. முயற்சி தோல்வி ஆக அவளுக்கு பீதி. அந்த பீதியில் ஒரு நாள் அவள் திடீரென்று தற்கொலை. இறந்தே போனாள். சேதி எனக்கு பெரிய இடி. அவள் சாவு பெரிய வலி. அவளை நான் கொன்றதாய் குற்ற உணர்வு. மாண்டதாய் வேதனை. பரிதாபப்பட்டு உதவ வந்தவன் பலன் சாவு உயரேப்பா. என்னால் தாழவே முடியவில்லை. எனக்கு உதவ வந்த அவள் இறக்க நான் மட்டும் வாழ்வது என்ன நியாயம்? வாழ்ந்தாலும் அவள் இறந்த பாவம் என்னை சும்மா விடுமா? இருந்து அவளை நினைத்து பார்க்க அருகதை உண்டா? தம்பி, அம்மாவுக்கு நல்ல கணவன், உங்களுக்கு நல்ல தகப்பன், ஊருக்கும் நல்லவன். இந்த ஒருத்திக்கு மட்டும் ஏன் கெட்டவனாக இருந்து வாழ வேண்டும்? இதுதான் என்னை மீண்டும் மீண்டும் தாக்கியது. தொட்ட அவளுக்கும் நல்லவனாக இருக்க முடிவு செய்தேன். முடிவு தற்கொலை. தற்கொலை முடிவு கோகை. எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இதற்கு முடிவில்லையே. தம்பி, நம் மக்கள் காதலுக்கு எதிர்ப்பும் கற்புக்கு கோயிலும் கட்டிய விளைவு இது. கற்பு பெரிதாக படாமல் இருந்தால் நிறைய தற்கொலைகள் குறையும். உங்களுக்கு சிறகுகள் முளைத்து விட்டன. என்னை மறந்து அம்மாவை போற்றி வாழுங்கள். வணக்கம். முடிக்க அப்பா. கணேஷ் கதறினான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.